நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் எனக்கு அசிங்கமா இருக்குடா. டேய் இதுல என்னடா அசிங்கம் இருக்கு? அதை சொல்லடா. கார்த்தி யாருடா? என்னோட 10 வருஷம் ஃப்ரெண்டு. அவங்கிட்ட பேசுறதுக்கு நடுவில் மீடியேட்டர்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு அசிங்கமா இருக்குடா. சூப்பரா மாப்ள. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஜக்கு வாய்க்கிறலாம் நண்பங்க கொஞ்சிக்கிறப்ப நமக்கு என்ன வேலை? பொருடா பாலா, அந்த ரோஜா கிளைமேக்ஸை பார்த்துட்டு போவோம் அப்படின்ற. ஆமா மாப்ள, அவனுக்கு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு கண்ணீர் விடுறப்ப நாமளும் அவனுக்கு கூட சேர்ந்து இருக்கு நினைச்சிட்டு அழுவான். ஆமாடா, நான் கூட அழுகாட்சி சீன்ல நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. டேய் என்ன இதெல்லாம்? சும்மா ஒழுங்கா மூடிக்கிட்டு இருங்கடா. எஸ் பாஸ். டேய் அவன் ஏன்டா அவளோட வரான்? நாங்க உன் சைடு புரோக்கரே, ஜெயா கார்த்தி சைடு புரோக்கரே. அடி நீ ஏன்டா சொந்த செலவுல சுனிய வச்சுக்கிற? டேய் என்னடா அவ சொன்னதான் இவன் கேட்பானா? டே அப்படிலாம் இல்ல மாப்ள. என்ன பாஸ், சமாதானம் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள சண்டையை வளர்க்குறீங்க. வாடா மாப்ள. பாஸ், நடந்ததை பத்தி யோசிக்காம நடக்க போறத பத்தி பேசுவோம். ஆமாண்டா மாப்ள, நீங்க 2 பேர் சேர்ந்து இருந்தாதான்டா நம்ம டீமுக்கே பலம். எதுக்கு இப்ப இவ்ளோ பில்டப்? அது அவங்களுக்கே தெரியும். நம்ம அவங்கள தனியா விட்டாலே அவங்க பேசிக்குவாங்க. டேய் இப்ப அவளை பேச வேண்டாம்னு சொல்றா. நானும் அதானே சொல்ல வரேன். நீ கொஞ்சம் வாய மூடுறியா? மாப்ள என்னடா நீ இப்படி பேசுற? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நடுவுல இவ யாருடா? இவளால தான் எனக்கும் கார்த்திக் நடுவுல பிரச்சனையே. கார்த்தி நான் கிளம்புறேன்டா. ஜெயா நில்லு. டேய் இவ்வளவு நேரம் நம்ம 2 பேரும் பிரியக்கூடாதுன்னு அவ பேசிட்டு இருந்தா. அவளை ஏதோ விரோதி மாதிரி துரத்துற. நீ என்கிட்ட பேசுறதுக்கு நடுவுல இவ யாரா ரெக்கமெண்டேஷன்? பாஸ் பாஸ், மீட் பண்ணாம இருந்திருந்தா கூட பிரச்சனை ஈஸியா முடிச்சிருக்கலாம் போல. இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறீங்க. இப்ப நான் என்ன பண்ணி எனக்கு நீ தான் முக்கியம் ப்ரூவ் பண்ணோம். இப்ப அவளை இங்க இருந்து முதல்ல கிளம்ப சொல்றா. இப்போதைக்கு கிளம்ப சொல்றியா இல்ல எப்பவுமே பேசக்கூடாதுன்றியா? சொல்லுடா, தெளிவா பேசிடலாம். உனக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமாடா? என்னடா முட்டாள்தனமான கேள்வி இது? எனக்கு நீ தான்டா முக்கியம். அவளை நீ வேண்டான்னு சொன்னதாடா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகும். என்ன சொல்ற? நீ சொல்லு, கேக்குறேன். அவ கூட நீ பேசக்கூடாது, பார்க்க கூடாது. அவளுக்கு உனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை இதோட விட்டுறணும். விட்டுறேன். போதுமா? நீ கிளம்பி போ இங்க இருந்து. அத அவன் சொல்லட்டும், நீ சொல்லாத. அதான் சொன்னான்ல. அவன் என்ன பார்த்து சொல்லட்டும். அவளை நான் போ சொல்லிடுறேன். ஆனா பதிலுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். சொல்லு மச்சான். நீ தமிழை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. உனக்கும் அவளுக்கும் நடுவுல எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கக்கூடாது. அத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம்டா. இல்ல மச்சான், நீ சொன்னதுக்கெல்லாம் நான் சரின்னு சொன்னேன்ல. இப்பவே இதுக்கு பதில் சொல்லு. என்னடா அவ முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா? பாஸ், கார்த்தி சொல்றதும் நியாயம் தான் பாஸ். அவனுக்கு ஒரு ரூல்ஸ், உனக்கு ஒரு ரூல்ஸ். அப்படி என்னடா எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட்டா? மாப்ள தேவையில்லாம வீம்புக்கு பேசாத. நாங்க யாருக்கு சப்போர்ட்டும் கிடையாது, மோட்டர் போட்டும் கிடையாது. அவன் தான் ஜெயா விட்டு விளையிறேன்னு சொல்றான்ல. நீ ஏன் தமிழரசி விட்டு விளையிறேன்னு தைரியமா சொல்ல மாட்டேங்கிற? நீ இதுல கூப்பிட்டா என்னடா கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? இங்க பாருடா, நான் இதை பண்ணா நீ அதை பண்ணு பதில் கேட்கறதுலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாடா. இங்க பார், இந்த செகண்ட் நான் ஜெயாவை விடுறேன். நீ தமிழை விடுறியா? முடியாது. என்னடா பண்ணுவீங்க? எந்த டிமாண்டும் இல்லாம என் நண்பனா வாடா, உசுர கூட தரேன். இது பண்ணுன்னு ஆர்டர் பண்ண மாட்டேன். டேய் அப்போ போயிட்டே இரு. ஏய் போ சொல்றேன் அவனை. முட்டாள்தனமா பேசிக்கிட்டு. டேய் மாப்ள டேய். தேங்க்ஸ் கார்த்தி. அது இல்ல ஜெயா. தேங்க்ஸ் a lot. ஜெயா ஜெயா ஒரு ஜாயிண்ட் அடிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு புட்டுக்குச்சு.